ஐயனார் துணை சீரியல்ல இப்ப வானதி நாளைக்கு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறாங்க இல்லையா? அதுக்காக நைட்டே போய் மெடிக்கல் ஷாப்ப ரெடி பண்றதுக்காக நம்ம பாண்டியும், வானதியும் மெடிக்கல் ஷாப்க்கு போறாங்க. நைட் டைம்ல தான். அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ப கூட்டி, மாப்லாம் போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டி ஆல்ரெடி பலூனு, அந்த காகித பூ இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காப்லயாட்டுக்கு டெக்கரேட் பண்றதுக்காக. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, பார்த்து அந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம பாண்டி இவ்ளோ பண்றத பார்த்துட்டு நம்ம வானதிக்கு பயங்கர சந்தோஷமாயி, நம்ம பாண்டி கன்னத்திலேயே ஒரு முத்தத்த குடுக்குறாங்க. நம்ம பாண்டிக்கே இது மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து ஹனிமூனுக்கு எங்க நிலாவ அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்டயே ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம பல்லவனும் நெறைய இடத்த சொல்றாப்ல. நம்ம சோழன் ஹனிமூன் மூட்லயே அப்படியே சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வானதியும், நம்ம பாண்டியையும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பலூன் அடிச்சு கட்டுறது, அதுக்கப்புறம் டீ வாங்கிக்கிட்டு வந்து குடுக்கறது, இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. "உனக்காக நான் ஏதாச்சும் பண்ணணுமே" அப்படின்னு வானதி கேட்க, "இதுக்கப்புறம் என்கிட்ட சண்டையே போடாத" அப்படின்னு நம்ம பாண்டி சொல்றாப்ல. சரி இதுக்கப்புறம் நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷமே போர்ட எங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டி வானதிய உள்ளார அழைச்சுக்கிட்டு போயிட்டு, அவரு பங்குக்கு ஒரு முத்தத்த குடுக்குறாப்ல. ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் ரூமுக்கு போறாப்ல. அங்க ஆல்ரெடி வந்து நம்ம நிலா பயங்கர டென்ஷன்ல டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹனிமூன பத்தி பேச, நிலா நம்ம சோழன புடிச்சு திட்டுன்னு திட்டி விட்டுர்றாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.